தசகம் 77. உபச்லோகனின் பிறப்பும் ஜராசந்தன் முதலியவர்களோடு நடந்த போரும். நீ சைரந்தரியிடம் அவள் வீட்டுக்கு வருவதாக வாக்களித்ததையொட்டி எப்பொழுதும் உன்னையே தியானித்தவளாய் உன்மீது கொண்ட காதலால் மிகவும் வருந்தியவளானாள். மற்றும் தினம்தோறும் வீட்டையும் தன்னையும் நன்றாக அலங்கரித்து உன் வரவை எதிர்பார்த்திருந்த அவள் வீட்டிற்கு உத்தவனுடன் சென்றாய். நீ வந்ததும் தன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறிய மகிழ்ச்சியால் மிகவும் பரபரப்பை அடைந்தவளாய் நகில்கள் குலுங்க உனக்கு பலவிதமான உபசாரங்களை செய்தாள். தனிமையில் அவளை சந்தோஷப்படுத்தி சுகமாக இன்புற செய்தாள். மேலும் அவளை சந்தோஷப்படுத்த என்ன வர வேண்டுமென்று நீ கேட்டாள். அதற்கு ஞானியாக இருந்தால் உன்னோடு ஒன்றுவதான சாயுஜ்ய பதவியை கேட்டிருப்பாள். ஆனால் அவளோ உன் மாயையில் உழன்றவளாய் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கும் சாமீப பதவியையும் கேட்காமல் இரவுகளில் மீண்டும் மீண்டும் உன்னோடு காமசுகத்தையே வரமாக கேட்டாள். தேவனே, பின் நீ சில இரவுகளில் மானின் கண்களை போன்ற கண்களை கொண்ட சைரந்தரியை தனிமையில் இன்புற செய்து உபச்லோகன் என்ற புகழ்பெற்ற மகனை அளித்தாய். பிற்காலத்தில் அவன் நாரதனிடமிருந்து சாத்வத தந்திரமான பாஞ்சரத்ரா ஆகமம் போன்ற ஆகமங்களை கற்றவனாக விளங்கினான். பிறகு நீ பலராமனோடும் உத்தவனோடும் அக்ரூணனின் வீட்டிற்கு சென்றாய். உன் வருகையால் பெரிதும் மகிழ்ந்த அக்ரூரன் உன்னை வழிபட்டு துதித்தான். நீ அவனை அனுப்பி காட்டிலிருந்து திரும்பி வந்த பாண்டவர்களின் தற்கால நிலையையும் அவ்வாறே திருதராஷ்டிரரின் செய்கைகளையும் அறிந்து கொண்டாய். நீ ஜராசந்தனின் மருமகனும் சிறந்த நண்பனுமான போஜராஜன் கம்சனை கொன்றாய். அதனால் அந்த ஜராசந்தன் எல்லையில்லாத சினத்தால் அறிவிழந்து மதுராவை தாக்கிய போது போதிய படைபலம் இல்லாத நீ விண்ணுலகினின்று பெற்ற தேர் முதலியவற்றோடும் பலராமன் உதவியுடனும் ஜராசந்தனின் 23 அகௌஹினி படைகளை முற்றிலும் அழித்தாய். மிக்க சேனைபலம் படைத்த ஜராசந்தனை போரில் வென்ற பலராமர் அவனை கட்டிவிட்டான். அடிபட்ட அவன் மேலும் படைகளை திரட்டி கொண்டு மறுபடியும் போருக்கு வருவான். அவற்றையும் அழித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு அவனை விடுவித்தாய். அனைத்து திசைகளையும் வென்று அதனால் திரட்டிய பெரும் படைபலம் கொண்ட வீரர் அப்பொழுது ஜராசந்தனை தவிர வேறு யாரும் இல்லை. விஷ்ணுவே, அந்த ஜராசந்தன் தோல்வியுற்றதனால் நம்பிக்கை இழந்த மனம் உடையவனாய் இருந்தபோது மற்ற அரசர்களை அவனை தூண்டவே அவன் உன்மீது 16 முறை படையெடுத்து போர் புரிந்தான். அப்போர்கள் எல்லாவற்றிலுமாக சேர்த்து 391 அகௌஹினி படைகளை நீ அழித்தாய். இது மாபெரும் விந்தையே. 18வது முறையாக ஜராசந்தன் உன்மேல் படையெடுத்து வந்தபோது அவனுடன் அவனுக்கு உதவியாக 3 கோடி யவன வீரர்களோடு வந்த யவன தலைவனான காலயவனனை கண்டு அவனை வெல்ல இயலாது என்று கருதிய நீ உடனே விஸ்வகர்மாவை கொண்டு கடல் நடுவில் துவாரகை என்ற நகரை நிர்மாணம் செய்து யோக சக்தியால் உன் பிரஜைகளை எல்லாம் மதுரையிலிருந்து துவாரகைக்கு கொண்டு போய் சேர்த்தாய். பிறகு தாமரை மாலை அணிந்தவராய் எதிரிகளுக்கு அஞ்சி ஓடுபவன் போல் கால்நடையாகவே மதுராபுரியிலிருந்து வெளியே ஓடினாய். தங்கள் கரத்தால் மரணமடையும் புண்ணிய பேற்றை அடையாத மேலேச்சவன தலைவன் உன்னையே பின்தொடர்ந்து ஓடி வந்தான். நீயோ ஒரு குகைக்குள் புகுந்து மறைந்து விட்டாய். உன்னை தொடர்ந்து வந்து குகைக்குள் புகுந்த யவனனோ அதை அறியாமல் அங்கே நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த முசுக்குந்தர் என்ற ராஜ ரிஷியை நீ என்று எண்ணி காலால் உதைத்தான். அந்த ரிஷியோ கண் விழித்து அவனை உற்று நோக்க அவன் எரிந்து சாம்பலானான். உனது பக்தனான அந்த ராஜ ரிஷிக்கு அனைத்து உலகத்தையும் கவரக்கூடிய உருவத்துடன் காட்சியளித்தாய். முசுக்குந்தன், தேவனே, நான் இக்ஷவாகுவின் மரபில் பிறந்த அரசன்.
அரச போகங்கள் அனைத்திலும் வெறுப்புற்று உன் அருள் ஒன்றேயே விரும்பியுள்ளேன் என்று உன்னை துதித்தான். நீ வரங்களில் அவனுக்கு விருப்பமில்லாததைக் கண்டு மகிழ்ந்து மோட்சத்திற்கு ஒப்பான பக்தியையும் முடிவில் மோட்சத்தையும் வரமாக அளித்தாய். மேலும் அரச பதவியிலிருந்தபோது போர்க்காலத்தில் உயிர்களுக்கு துன்பம் உண்டாக்கிய பாவம் நீங்க தவம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு உபதேசித்தாய். குருவாயூரின் தலைவனே, பிறகு மதுராபுரிக்கு சென்று காலயவனன் கொண்டு வந்திருந்த சேனையை அழித்தாய். பிறகு துவாரகைக்கு போகும்போது மகத மன்னனான ஜராசந்தன் முன் போலவே தன் படைகளுடன் உன்னை எதிர்த்து போரிட்டான். அவனுடைய கர்வத்தை வளர்ப்பதற்காகவே போர் இறுதியில் வெற்றியை அவனுக்கு அளித்து பலராமனுடன் ஓடி கடலில் கட்டப்பட்ட துவாரகபுரியை அடைந்த குருவாயூரின் தலைவனே, என்னை காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண